நான் ஸ்கூலில் புது ஸ்கூலில் 6ஆம் கிளாஸில் போய் சேர்ந்தேன், ஹை ஸ்கூலில். அப்போது எங்கள் கிளாஸ் வாத்தியார் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணார், டை உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஓட்டுவேன் சார். வெரி குட், நீ தான் கிளாஸ் லீடர் இருந்தார். நான் நினச்சினேன் லீடர் ஆகிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போல இருக்குது, சூப்பர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர்ன்றது பெருமை தானே. ஒரு பதவி வந்துச்சுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தானுங்க, அவ்வளோதான் கிளாஸ் லீடர்னு. புண்ணாயிட்டேன். மீதி பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க சார். கிளாஸில் இருக்கிற மீதி பையன்லாம் 9:30 தான் கிளாஸுக்கு வருவான். நான் லீடரு 9 மணிக்கே போகணும். ஏன்னா ரூம் பெருக்குச்சான்னு பார்க்கணும். அப்போல்லாம் தண்ணி பானையில் ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க, கிளாஸ் ஓரம். அதை உடைக்காமல் எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கணும். இதெல்லாம் என் வேலை. அதெல்லாம் பரவாயில்லைங்க. 9:30க்கு நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்க ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. அதனால் எக்ஸ்ட்ரா மார்க்கெல்லாம் ஒன்றும் போட முடியாது. எல்லாரும் வாங்க படிக்கணும், நானும் படிக்கணும், நானும் எழுதணும். அதனால் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஒரு பேர் அவ்வளோதான். கேட்டாக்கா லீடர்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சார் 1 மணி ஆச்சு, பெல் அடிச்சுது. 1 to 2 லஞ்ச் டைம். பெல் அடிச்சது, வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. நான் 3வது தெருவில் தான் என் வீடு. சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துன்னு போனேன். அப்போ தான் தெரிஞ்சது என்னை ஏன் கிளாஸ் லீடர் ஆக்குனாருன்னு. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். இதுக்கு தான் போனேன், வேறு வழி இல்லைல்ல, தலைமை பொறுப்பு வந்துட்டோமே. போனேன். 3வது தெருவில் போனால் அந்த சாரோட மிஸ்ஸஸ் மாமி, உங்கள் வாத்தியார் எப்போவுமே பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், போகும்போது 100 கிராம் பக்கோடா வாங்கின்னு போச்சு. அது 5வது தெருவில் இருக்குது. பக்கோடாவுக்கு சார் டெய்லி சார், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் ஸ்கூலு, அந்தம்மா பக்கோடா கடை. கிட்டத்தட்ட பக்கோடா கடைக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் போகும்போதே 100 கிராம் பக்கோடா கட்டி வைப்பான். ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தானா அவன் கடையில் தான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். கொடுப்பேன். இல்லை என்ன பிரச்சனைனா, எனக்கும் 1 to 2 தான் சார் லஞ்ச் டைமு, அவருக்கும் 1 to 2 டைம் தான். அவருக்கு எல்லாம் பணிவிடை முடிக்கும் போதே 3/4 hour ஆகிடும். என் வீட்டு சாப்பாட்டை அவசரமாக சாப்பிடுவேன். முடிஞ்சது. ரொம்ப தொல்லை சார், விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. 6வது பாஸ் ஆனேன், 7ஆம் கிளாஸ் போனேன். இவர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு அடிமை இருக்கான்னு. யாரே முன்னால் 6ஆம் கிளாஸ் வாத்தியார். அந்த வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா, சைக்கிள் ஓட்ட தெரியும்ல. இது எங்கே வராருன்னு எனக்கு தெரியும் சார், நீ தான் லீடர். நான் சொன்னேன் டிசி கொடு, நான் போயிடுறேன். உன் வீடு எந்த தெருன்னு எனக்கு தெரியாது. அவர் பக்கோடா, இந்த அம்மா தயிர் தனியாக கட்டி தயிர் வாங்கின்னு வர சொல்லும். என்னால் முடியாது. டேய் இதுக்கெல்லாம் போய் வாங்க, இதெல்லாம் நல்லதுடா, வாத்தியாருக்கு குரு சிஷ்யன். ஐயா நல்லா இருக்குதா குரு சிஷ்யன், பக்கோடா வாங்கதா குரு சிஷ்யன். நொந்துட்டேன். முடியாது சார், டீசி கொடுத்துருங்க, நான் போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுன்னு வருவேன். நான் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாது சார், இந்த 1 வருஷத்துலேயே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான். 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு டிசி கூட நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னு. உண்மையிலே சார் பதவி உண்மையிலே கஷ்டம். இது ஒன்று, இது சின்ன வயசில். கொரோனாவுக்கு முன்னால் ஒரு பதவி கிடச்சிது. எங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, விநாயகர் சதுர்த்தி விழா. நம்ம அன்றைக்கி மாட்டிக்கினேன். ஆலோசனை கூட்டன்னு கூப்பிட்டானுங்க. சரி நம்மளும் பெரிய மனுஷனாக கூப்பிட்றானுங்களேன்னு போனேன். இந்த வருஷம் திருப்பணிக்கு இவர் தான் தலைவருன்ட்டான். சின்ன கோயிலுங்க, தெருவுள்ள இருக்கிற ரொம்ப சின்ன கோயில், சின்ன தெரு. அது ஒரு ஆட்டோ தவிர வேறு எதுவும் போக முடியாது, கார்லாம் போக முடியாது. திருப்பணி குழு தலைவர். நான் உடனே மதுரை மீனாட்சி அம்மன் தக்கார் லெவலில் நினச்சினேன் சார். சுற்றுற ஒரு 4 பேர் சார். அவன் என்னை பழி வாங்கணுன்னு சரின்னு ஒத்துக்கின பிறகு சார் ஒன்றுன்னா சொல்கிறானுங்க, தெரு ஃபுல்லாக பந்தல் போட்டுடலாம், அது பண்ணிடலாம். ஒருத்தருக்கா சார், அவன் முன்னால் செட்டிநாட்டிலேருந்து போனவன் வந்தவாங்க. பிள்ளையார்பட்டியில் எப்படி செய்வாங்கன்னா, நான் சொன்னேன் இது அங்கே என்ன அது பிள்ளையார்பட்டி, அதை நம்ம தெருவுக்கு ஈக்குவலாக பேசுகிறேன். இதில் என்னென்ன காசு ஒன்றும் கிடையாது, நம்ம தான் இப்போ கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன் இறங்கின பிறகு தான் சார் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. என் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் கலெக்ஷனுக்கு, நான் டொனேஷன் வாங்கலான்னு. அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வாட்டி திருப்பணி குழுக்கு நான் தாண்டா தலைவருன்னா. சரிடாண்ணே ஏதாவது டொனேஷன் அப்படின்னா. நாங்கள் பேசுனா அவங்க ஒய்ஃபுக்கு கேட்டுட்டு இருக்குது. அது உள்ளேருந்து குரல் கொடுக்குது, யாருங்க அது காலையில் வெட்டி வச்சு பேசினுக்கிறீங்கன்னு. என் ஃப்ரெண்டு சொன்னால் மோகன சுந்தரம் வந்திருக்காப்புல டொனேஷன் ஏதோன்னு. சும்மா விளையாடாதீங்க உள்ளே வாங்க அப்படின்னா போயிட்டான்.
சார் நம்ப மாட்டீங்க, வட்டிக்கு காசு வாங்கி திருப்பணியை முடித்தேன். எனக்கு கிடைச்ச ஒன்றே அந்த கடைசி நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்ச உடனே ஒரு பொன்னாடை போத்துனானுங்க சார். அவ்வளோதான். கொரோனா முடிஞ்சு இந்த வருஷம் கேட்டாங்க. நான் சொன்னேன் தொடர் சொற்பொழிவு ஊர்லேயே இல்லைன்னு. அதாவது பதவின்றது எவ்வளோ கடினம். தலைமை, வைய தலைமை சார். எல்லாரும் ஆராய்ச்சியில் அதை சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு அளவு தான் எடுத்துக்க முடியும். இந்த அமெரிக்காவில் ஒருத்தன் சொன்ன ஆராய்ச்சியில் என்னென்ன மனித மூளை வித்தியாசமானது. என்ன, உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால், ஹர்ட் பண்ணியிருந்தா, உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு உங்களுடைய மூளை 6 முதல் 8 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கொள்ளும் காலம் 6 to 8 மாதம். பொய். 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு. எங்கள் மாமனாரை நினைச்சாலே பிபி ஏறும் சார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க பொண்ணு எப்படின்னு. தெரிஞ்சே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. இதுவரையும் ஆறல. அவருக்கு கூட கொரோனா வந்தது. எனக்கு ஃபோன் பண்ணார், மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா. நான் சொன்னேன் சென்னைக்கு வந்துடுவா அப்படின்னாரு. வாங்க மாமா சென்னைக்கு வாங்க, அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன், அவங்க பார்த்து பண்ணுங்கண்ணா. அவர் உஷாராயிட்டார். இல்லை நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன்ட்டு. அடுத்து வைய தலைமை கொள்ள அடிப்படை வாழ்க்கை நம் கையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன்னா சார் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டேன், சார் அண்ணா உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அரசியல்வாதி இல்லையா? சூப்பராக சொன்னார். ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை ஜனங்க கிட்ட. போட்டுட்டான், அவனுக்கு வாழ்க்கை நம்ம கையில். அரசியல்வாதி. ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை மீட்டர் கையில் அப்படின்னா. ஏன்னா சூடு வச்சாதான் காசு. சார் ஒரு சினிமா தயாரிப்பாளரை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில்? திருட்டு விசிறி விற்கிறவங்க கையிலன்னாரு. ஏன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் ரிலீஸ் பண்ணுறான்னு. இதெல்லாம் பரவாயில்ல சார். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையிலன்னு. சாமி இல்லை சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். அவர் சாமி சொன்னார், என் வாழ்க்கை சிஷ்ய கையிலன்னாரு. என்றைக்கு அது வாக்குமூலம் தருதோ அன்றைக்கி முடிஞ்சுது என் வாழ்க்கைன்னு. ஒரே ஒரு ஆள் தான் சார் நான் கேட்டதில், உங்கள் வாழ்க்கை தான் என் கையில் அப்படின்னா. உத்து பார்த்தா குடிச்சிருந்தான். ஆமாப்பா, துட்டு இருந்தால் குடிக்க போகிறோம், துட்டு இல்லைன்னா விட்டுற போகிறோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் சார். வைய தலைமை கொள்கிற எண்ணமாக இருக்கக்கூடாது. அதுக்கு நடைமுறைப்படுத்தும் போது பிரச்சனை வரும் சார். எதுவே இல்லை சார், குடும்பம் நடத்துறதுக்கு பிரச்சனை வருது சார். ஒரு ஊருக்கு போகிறோம் பிரச்சனை இருக்குது சார். இதை பிரச்சனையாக நினச்சா நீங்கள் எந்த காலத்துலையும் முன்னால் போக முடியாது. அது உண்மை சார். வீட்லேயும் அப்படி தான். சில பேர் வீட்டில் உளறி மாட்டிப்பான். நான் அதில் ஒன்று. ஏதோ ஒரு மகிழ்ச்சியான வேலையில் என்ன பண்ணிட்டேன், என் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது உனக்கு. என் ஒய்ஃபுக்கிட்ட என் சம்பள பேஸ்லிப்பை காமிச்சா எந்த லோனும் பர்சனல் லோனே 10 லட்ச ரூபா தருவான். அது உண்மை. ஆக்சுவலாக என் சம்பள இது மட்டும் காமிச்சா பர்சனல் லோனே 10 லட்சம் தருவான்னு சொன்னேன். சொல்லியிருக்க வேணாம், சொன்னேன் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 20 நாள் கழிச்சு எங்கள் மாமனார் வந்தவர் சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. யார்? என் ஒய்ஃபோட தங்கச்சி. சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. சார் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதை கேட்கும்போது. சொல்லுங்க மாமான்னு. அதுக்கு பணம் கொஞ்சம் குறையுதுன்னாரு. சொல்லுங்க மாமா எவ்வளோன்னு. 10 லட்ச ரூபான்னாரு. இவன் நடுவில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். 2 பேரும் ஃபோன்லேயே திட்டம் போட்டிருக்காங்க. நான் அப்புறம் இன்னொரு கேள்வி அப்பாவே கேட்டேன். இல்லை நகைலாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? 10 லட்ச ரூபா. அதாவது மொத்த இதுவும் 10 லட்சத்துக்கு எங்கிட்டேருந்து ஆட்டை போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணுன்றாரு. வேறு வழி இல்லை சார், மாட்டிக்கணும். இது எதனால் வந்தது? சுயதம்பட்டம். 10 லட்ச ரூபா போச்சு. அவர் ரிட்டையர் ஆனால் தரேனாரு. அதனால் என்றைக்கு ரிட்டையர் ஆகி என்றைக்கு தரப்போகிறோம் ஒன்றும் வராது. அவ்வளோதான்.
10 லட்சம் போயிடுச்சு, கல்யாணம் நடக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், என் கண்ணிலேருந்து தானாக தண்ணி வந்தது. என் சொந்தக்கார ஒருத்தன் சொல்கிறான், உன்ன மாதிரி நல்லவனே இருக்க முடியாதுடா, மச்சி நிச்சிக்கு கல்யாணம் பண்ணி ஆனந்த கண்ணீரா போடா. அது ஆனந்த கண்ணீரா, என் 10 லட்ச ரூபா எல்லாம் திரும்பி வருமா? ரொம்ப கஷ்டம் சார். எல்லா இடத்திலும் நீங்கள் எப்பொழுதுமே வைய தலைமை கொள்ளுனா எல்லா இடத்திலும் நீங்கள் பாசிட்டிவாகவே நினைக்க கற்றுக்கணும். 1, அதே மாதிரி நடக்கணும். 2, பிரச்சனைகள் வரும், அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சுக்கணும், அவ்வளோதான் சார். டெல்லிக்கு என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் சார். ஃபஸ்ட்டு டைமு டெல்லிக்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன். பையன் போகிறேன், நல்ல ஹோட்டலுக்கு போனேன். போய் அதே மனுஷங்களுடைய இயல்பு போனேன். ஃப்ளைட்டில் போனோம், அங்கேருந்து அழகாக ஹோட்டல்லேருந்து கார் அமைச்சிருந்தான். ஹோட்டல் ரிசப்ஷன் வரையும் போயிட்டேன். எப்போவுமே இந்த மூளை இருக்குது தெரியுங்களா, நீங்கள் அது கடவுளோட வித்தியாசமான படைப்பு. நீங்கள் நிறைய படிப்பீங்க சார், அது அப்படியே உள்ளே வச்சுக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு அதுக்கு தெரியும், அப்போ ஞாபகப்படுத்தும். நான் ஹோட்டல் வரையும் போயிட்டேன். திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்தது, மூளை சொல்லிடுச்சு என்னென்னு. வெளி மாநிலங்களில் குறிப்பாக வட இந்தியாவுக்கு போய் தனியார் ஹோட்டல்களில் தங்கினால் ஜாக்கிரதை. சில ஹோட்டல்களில் படுக்கைக்கு மேலே சுவரில் சுத்தூர கண்ணாடி வைத்திருப்பார்கள், அது உள்ளே ரகசியமாக கேமரா வைத்திருப்பார்கள், அதை படம் எடுப்பார்கள், நெட்டில் விடுவார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, எப்போ படிச்சதுங்க. டெல்லி ஹோட்டலுக்கு போகணுன்னு அது ஞாபகம் வந்துச்சு. டக்கு நான் பண்ண, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கீயை வாங்கி நீ 2nd ஃப்ளோர், லிஃப்ட்டு கூட காற்று இல்லை, தப்பு மேலே போனேன். போய் அந்த ரூம் கதவை திறக்கிறேன். சொல்லி வச்ச மாதிரி சார், கட்டில் இருக்குது, செவுத்தில் சுற்றில் 2 அடிக்கு கண்ணாடி வச்சுருக்கான். படிச்சது, அடடா படிச்சது அப்படியே இருக்கேன்னு. அப்புறம் திரும்பி ரீகலெக்ட் பண்ணேன், அதுலேயே போட்டுருந்தான், கவலைப்படாதீர்கள், அது உள்ள கேமரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி? நீங்கள் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து லைட் அடித்து அந்த கண்ணாடியில் காமிங்க. ஒளி ஊடுருவுச்சுன்னா உள்ளே கேமரா இருக்குது, ஒளி ஊடுருவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லை சொல்லியிருந்தான். சரி, அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு என் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி பார்த்துனுக்குறேன். அதுக்குள்ளே என் ஒய்ஃபே பையனை இட்டுன்னு பொட்டியை தூக்கின்னு வாசலில் நின்று என்னை பார்த்து, எங்கள் 2 பேரும் பொட்டியை அங்கே விட்டுட்டு நீங்கள் நான் சர்க்கஸ் காமிச்சுன்னுக்கிறேன். நான் இப்போ என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி படித்தேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அத்தோடு. இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தியானா அதுக்கு ஒரு அடிதடி நடக்கும். இல்லை அவளுக்கே லைட்டு காமிச்சு ஊடுருவுதா பாரு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை என்னென்னா, ஊடுருவுதா பாருன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா ஊடுருவதுன்றது அவளுக்கு தெரியாத தமிழ், அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவ. சரி, ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு சொல்லலான்னு பார்த்தா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் படித்தவன். கேட்கலாமா வேணாமான்னு அப்புறம் விட்டேன். ஆனது ஆச்சு போ அப்படின்னு. ஆனால் நம்ப மாட்டீங்க சார், அந்த 2 நாள் இருந்ததில் ரூமில் இருக்கும்போது வள்ளற்பெருமான் மாதிரி மூஞ்சி முடிக்கினே உட்காந்துருந்தேன். வேறு எப்படியா சமாளிக்கணுங்க.